படம் நாங்கள் வேறு மாதிரி முடிவு எதிர்பார்த்தா, ஆனால் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. ஹீரோயின் என்னால் எப்படி சொல்ல முடியல, உண்மையிலே பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. பிரபுவோட எனக்கு ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப பெஸ்ட்டாக சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை, ஃபேண்டாஸ்டிக். ஆமாம், அதாவது ஒரு முக்காசி படத்து வர நார்மலாக போயிட்டு இருந்தது, லாஸ்ட்டில் ட்விஸ்ட்டு அப்படியே மாற்றிட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்த்ததை விட இது வேறு லெவலு. நல்லா தான் இருக்குது. இந்த படம் நான் ஹிட் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். நிச்சயமா உண்மையிலேயே இல்லை, அந்த ஹீரோயின் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எதிர்பார்க்கவே இல்லை, ஓடணும்னு எதிர்பார்க்குறேன். நல்லா இருக்கு, பார்க்கலாம், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நிறைய ஃபிலிமில் பார்த்துருந்தீங்கன்னா அப்பா பொண்ணுக்கு உண்டான சென்டிமெண்ட் நிறைய இருக்கும். பட் இது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உண்டான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டாக கொடுத்து கண்ணெலாம் அழகெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸில் நல்ல ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை, பட் சூப்பர், பார்க்கலாம். படம் ஓகே தான். 1990s நடந்த அந்த ஃபாரினோட பேஸில் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஃபாரினில் போய் சம்பாதிக்கிறவங்களோட கஷ்டங்களையும் அதில் இருக்குது, ஒரு அப்பா பையன்ற ஒரு பாசமும் அதில் இருக்குது. ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கலான்றது மட்டும் ஒப்பீனியன். தேங்க்யூ. பிரபு சாரோட சூப்பராக இருந்துச்சு, அதனால மட்டும்தான் இவ்வளோ தூரம் ஓடுனதே. பட் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காரு, அந்த ஹீரோக்கு அப்ரிஷியேட் பண்ணுறேன். இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் சென்டிமெண்ட் நல்லா நிறையாவே இருக்குது. பிரபு சாருக்கும் அந்த பையனுக்குள்ள இது நல்லா நிறைய. இந்த மாதிரி நியூ மூவிஸ்லாம் கண்டிப்பாக வரவேற்கப்பட வேண்டியது. ஏன்னா எல்லாருமே நல்ல செலிபிரிட்டிஸோட மூவிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் ஆனால் நியூவாக நடிக்கிறவங்க நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்களுக்கும் சில கஷ்ட நஷ்டங்கள்லாம் பார்த்து தான் வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கு கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பிரபு சாரோட ஆக்டிங் சூப்பராக இருக்குது, ஹீரோ ஹீரோயின் சூப்பராக நடிக்கிறாங்க, லவ் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. ஓகே, அதாவது நான் படத்தை பற்றி பேசணுன்னா மகாகந்தனுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு டைரக்ஷன் ஃபஸ்ட் டைம் ஒரு டைரக்ஷன் பண்ணுறாங்க, ஒரு பெரிய லெவலில் ஒரு பெரிய டைரக்டர் பண்ண மாதிரி ஒரு நல்ல லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த சினிமோட்டோகிராஃபிலாம் எந்த மாதிரி லொக்கேஷன் எடுத்துருக்காங்க, ஒரு கிராமத்தில், அதாவது கிழக்கு சீமையிலே மாதிரி எனக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பட் அந்த கான்செப்ட் கிடையாது. இருந்தாலும் ஒரு அப்பா அம்மானுக்குள்ள ஒரு பாண்டை அவங்க சொல்கிற விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் அந்த காதலையும் இணைச்சி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இது எனக்கே தெரியும். நான் வெளிநாட்டில் இருந்திருக்கேன், என்னோடய பணமும் இப்படி உண்டியலாக போயிருக்கு. அப்போது இந்த பணங்கள் போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறேன், படத்தில் நடித்த ஹீரோயினை பார்க்கும்போது உங்களுக்கு புதிய பாதை சீதாவை அந்த காலத்தில் சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னொரு ரேவதி மாதிரி நடிச்சிருக்காங்க. உண்மையிலே அவங்க நடிப்பு அருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ நல்லா நடிச்சிருக்காப்புல, வெற்றி சார் நல்லா நடிச்சிருக்காரு, பிரபு சார் கலைக்கிட்டார், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. எல்லா கேரக்டருமே அவங்களோட இதில் பாணியில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் ஃபைனலில் ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் நல்லா போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீடாக பிக்கப் ஆகி போச்சு. கடைசியில் ரொம்ப அழுக வச்சுட்டாங்க. உண்மையிலேயே சொல்ல வரும்போது எனக்கு அவ்வளவு கண்ணில் தண்ணி வருது. உண்மையிலேயே அந்தளவுக்கு ஒரு ஃபீலிங்கான ஒரு படம். எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. சொன்னீங்களா சார், அது என்ன ஆக்சுவலி இப்போ நாங்கள் வெளிநாட்டில் வேலை பார்க்குறோன்னா எங்களோட பணத்தை இங்கே அனுப்புறதுக்கு நாங்கள் பேசிடுவோம். அப்போ அவங்க என்ன பண்ணால் இங்கே ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்து இப்போ ஒரு பெரிய மளிகை கடை, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோர், இப்போ இந்த கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர்ஸ் இருக்குது இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து பேமெண்ட்டெல்லாம் ஒரு இடத்துக்கு வரும். அந்த மாதிரி வர்ற பேமெண்ட்டை அவங்க இங்கே உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே உள்ளது அங்கே வெளிநாட்டில் உள்ளவங்க அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி, அதாவது உள்ளுக்குள்ளேயே நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கிறது. ஆனால் அந்த டிரான்சாக்ஷன் இப்போ நான் இங்கே சவுதியில் நான் கடை வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா எனக்கு அவங்க பணம் சவுதி ரியலாக கொடுப்பாங்க. அப்போ நான் உள்ளுக்குள்ளே நான் பிஸ்னஸ் பண்ணிக்குவேன். என் கடை இந்தியாவில் இருக்கும், அங்கேருந்து அவங்க பணத்தை அங்கே கொடுத்துருவாங்க. இப்போது நான் இங்கேருந்து அனுப்பாமலே அது போகும். அந்த ஒரு இதுதான் இங்கே உண்டியலுங்கிற ஒரு பிஸ்னஸ். ஸோ அந்த உண்டியல் பேசிஸ் தான் அந்த கான்செப்ட் படமாக. ஆமாம், உண்டியல் பேசிஸ் கான்செப்ட்டு நிறைய இழப்புகள் இருக்குது. அந்த இழப்புகளில் ஒரு பகுதியை காமிச்சிருக்காங்க. உண்மையிலே அருமையாக இருக்குது படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி சூப்பர். வில்லனை பற்றி சொல்லவே இல்லை. வில்லன் புதுசாக அறிமுகமானாலும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. அவர் அந்த நிற்கிறது, ஆமாம், அவர் நிற்கிறது அந்த ஸ்டைலே அருமையாக எடுத்து ஒரு வில்லனுக்குரிய மிகப்பெரிய வில்லனாக அடுத்து நம்ம பெரிய பெரிய கைகளுக்கு, நம்ம தமிழ்நாட்டில் பெரிய கைகளுக்கு வில்லனாக வர்றதுக்கு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது. அவர் ஐட்டம் சாங்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க, அந்த பாட்டு அதுக்கு வைக்கணுன்ற வச்சாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையில் எந்த சூஸ், ஏன்னா படம் இப்படி ஒரே அழுகையாக போயிட்டு இருக்கே, எப்போ அதை வைக்க போகிறாங்க, நாங்கள் கரெக்டாக அதை சூஸ் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. ஃபேமிலியான்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் பார்க்குறதுக்காக தான் எடுத்திருக்காங்க. உண்மையிலே அப்பா மகனோட பார்க்குறவங்களும் பண்ணலாம். கண்டிப்பாக மகன் இல்லைன்னா அப்பா எப்படி இதுவாங்களோ அதே மாதிரி
அதை காமிக்காமல் வச்சாங்க பார்த்தீங்களா, அதான் நல்ல ஒரு இது, நல்ல சூப்பராக இருக்குது படம். படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. இது முழுக்க ஃபேமிலி சப்ஜெக்ட்டு. பிரபு சார் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில். அது போக அந்த மன்சூர் அலிகான் சார் காமெடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கோயந்தெலாம் வர நம்ம தங்கத்தேவ சார் மிரட்டி விட்டார். அது போக இதில் அப்பா பிடிச்சவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும், பிடிக்காதவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்க. ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ், பிரபு சாரோட எமோஷன் அப்பா மகனோட இருக்குது, அது நல்லா இருந்துச்சு. கிராமத்து கதை எடுத்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. படம் எல்லாமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், எல்லாம் நல்லா இருக்குது. ஃபைட்லாம் மிரட்டிட்டாங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது புது கதை மாதிரி கிராமத்துலேருந்து படம் எடுத்திருக்காங்க. நாங்களும் வில்லேஜ்லேருந்து தான் வரோம். படமெல்லாம் நொறுக்கிட்டாரு. ஃப்ரேம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. கேமராமேன்லாம் புது ஹீரோ வெற்றி வந்து நல்லா பண்ணியிருக்காப்புல, வச்சுருக்காப்புல. அதேமாதிரி இது ஹீரோ இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த ஆக்டர் பிரபு வந்து எப்போ சின்னத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான், அவரை நல்லா பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. நல்லா இருந்துச்சு, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஹீரோயின் நல்லா இருந்தாங்க. சாங்ஸ்லாம் எஸ்டிஆர் இது டிஆர் மேட்டிட்டாப்புல நல்லா இருந்துச்சு. ஒரு வைபாக இருந்துச்சு அந்த பாட்டு, அந்த இதில் நல்லா இருந்துச்சு. எல்லாம் நல்லா இருந்துச்சு, படம்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசியில் ட்விஸ்ட்டு ஹீரோ தான் கொஞ்சம் இதாக இறந்துட்டாப்புல. நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. டைம் போனதே தெரில. ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த வீக்கெண்டில் நல்லா இருக்கும் படம். அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அந்த ஹீரோயின் கூட லவ் சீன்ஸ் தான் ஓரளவுக்கு போகுது. கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட்டு மட்டும் இல்லாட்டினா படம் ரொம்ப போரிங்காகவே போயிருக்கும். ஓரளவுக்கு இருக்குது படம். ஆக்டிங் வந்து நான் தம்பி கொட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது அதோட வேலைமாக இருந்துச்சு. அண்ட் அப்பா மகன் எனக்கு அப்பா இல்லை. இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலாகவும் ஒரு வேறு லெவலில் ஒரு சீனாகவும் ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. சின்ன லேக் இருக்கும், அது எல்லா படத்துலையும் இருக்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃபாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு அப்பா அம்மாயோட சீன் வேறு மாதிரி இருந்துச்சு. ஹீரோயினோட சீன், ஹீரோட சீன் அப்படியே அந்த படத்தை ஒரு பருத்தி வேரன் சீன் அப்படியே கொஞ்சம் கொண்டு போய் இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு அது பருத்தி வேரன்னா கையை தூக்குறப்பெல்லாம் பருத்தி வேரன் படத்தை பார்த்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே சிறிதாக எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து படத்தை பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப எமோஷனலாகவும் ஒரு சூப்பராகவும் இருக்குன்றது என்னோட தாட்டு. வேறு லெவலாக இருந்துச்சு. அண்ட் வேறு ஏதாவது கேளுங்க. வில்லனோட ஆக்டிங் வேறு லெவல். உண்மையிலே அடுத்த தலைமுறைக்கு வில்லன் வந்து புதுதாக கொடுத்துருந்தாலும் வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. வேறு லெவலாக இருந்துச்சு. ஹீரோயின் எப்படி இருந்தாங்க? ஹீரோயின் தாங்க படமே பார்க்கணும். மெயினுக்கு ஹீரோயின் தாங்க வரணும். அவ்வளோ சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல அவங்கள வச்சா. அவங்கள பார்க்குறப்ப அமிர்தா வாரியர் மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு வச்சா. ஓகே, அவங்கள மாதிரி தான் இருக்காங்களா, இவங்க அவங்கள மாதிரி இருக்காங்க. அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோனி மாதிரி தெரில, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹீரோவும் அதே மாதிரி தான் நல்லாவும் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். சாங்ஸ் படம் ப்ரோ, கிராமத்து சப்ஜெக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. வெற்றியும் பிரபுவும் மிரட்டியிருக்காங்க. அப்புறம் என்ன சொல்கிறது, காமெடி நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஹீரோயின் ஆமாம் சொல்ல மறந்துட்டேன், ஹீரோயின் செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த ஒரு பிஜிஎம் வேலுநாச்சியாராக அந்த ஏதோ ஒரு பிஜிஎம் வருது, செம்மையாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியல, ஆனால் மற்றபடி படம் நல்லா இருந்துச்சு. ஒரு வில்லேஜ் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் சப்ஜெக்ட். ஃபைட்லாம் நல்லா இருக்கு. ஓகே. ஹீரோ வந்து ஆக்சுவலாக வந்து புதுமுகம் அப்படின்றனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த புதுமுகன்ற மாதிரியான ஒரு இது தோற்றங்கள் இல்லை. உண்மைக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக அவசியம் பார்க்கலாம். நல்ல குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். சாங்ஸ் பார்க்கலாம், நல்லா பண்ணலாம். ஃபைட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மைக்கு ஃபைட் வந்து ஹீரோ வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபைட்டு மாதிரி தான் அது பண்ணியிருக்காரு. அது ஒரு புதுமுகம்ன்றதே அதில் காட்டில், அந்த ஃபைட் சீன்லாம் காட்டில் வருவாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபைட்டு மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவசியம் பார்க்கலாம். பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம்.